பொன்மகள் வந்தாள் பொருட்கோடி தந்தாள் பூமேடை வாசல் எங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சும் கனிவோடு. ஆஹா சூப்பர். இங்க இருக்கட்டும். ஆமா ஸ்ப்ரே மட்டும் எதுக்கு ஸ்பேர்ல விடணும். இங்க பூஸ் இங்க பூஸ் இங்க பூஸ் இங்க பூஸ் எங்க பூஸ் அப்பூஸ் அப்பூஸ் பூஸ். டே ஸ்ரீ, காதல் மன்னன் கமலஹாசன் மைக் பின்றடா. நந்துமா, இந்த செட்டப் எல்லாம் உனக்காகத்தான். நீ எங்க செல்ல இருக்க? திங்க் பண்ணா டெவில் தானே வரும். என் தேவதை வந்திருக்கா, இதோ வர்றேன். ஏ சிட்டி குருவி, ஏ ஜோடி எங்கே, ஏ ஜோடி ஜோடி. I'm the hottest girl around. I rich show speed flow, see you twirl around. Hi. Come on. Rolling up. I'm the hottest girl around. I rich show speed flow, see you twirl around. வாசல் சும்மா இருந்தவன பேசோட முள்ள கூட்டு கொஞ்சம் மிஸ் ஆதான் லிப் டேமேஜ் ஆயிருக்கும். சாரி, லைட்டா விஷன் ஸ்லிப். ஏதாவது 4 ஸ்டெப் தள்ளி இருந்தா பேசு. என்ன ரூம் எல்லாம் ஒரு மார்க்மா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்க? நந்து உள்ள வந்து பார்த்த உடனே அப்படியே பத்திக்கும்ல. பத்திக்கு நந்து பெட்ரோலா டீசலா? இந்த ரோஸ பார்த்த உடனே ரொமான்டிக் லுக் பத்திக்கும்ல. ரூம்ல டெக்கரேஷன், ட்ரீம்ல டூயட், என்ன ஒரு பிளான ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க போல இருக்க. உன்னோட கற்பனை குதிரையை ரேஸ்ல ஓட விடாத. இப்படிலாம் ஏதாவது செஞ்சா தானே நந்துக்கு என் மேல ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் ஆகும். ஆமா, திவ்யாக்கு மேல இம்ப்ரெஷனா போச்சு. அவுட்டிங் கூட்டு வர சொல்லிட்டு ஹனிமூன் கார்டு புக் பண்ணிருக்க. அவதான் செட்டில் ஆயிட்டானே, அப்புறம் என்ன? ஓரமா போய் உட்கார் போ. நந்துமா ஸ்வீட்டி, லிப் டேமேஜ் போதோ. நந்து நந்து நந்துமா. ஹாய் ஸ்ரீ. ஹாய் சக்தி. வெல்கம் டு லவர்ஸ் பாரடைஸ். இந்த ட்ரிப்புக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த, நீ வெல்கம் பண்ற ஸ்டைல பார்த்தா நீதான் ஃபர்ஸ்ட் அட்டெண்டன்ஸ் போட்டிருப்ப போல இருக்கு. இந்த ட்ரிப்போட ஆர்கனைசர் ஸ்ரீ தானே, முதல்ல அவன் வராம எப்படி? நீதான் ஆர்கனைசர் ஸ்ரீ சொன்னா. இவன் தான் இந்த ட்ரிப்போட ஆர்கனைசர். பட் நான் சும்மா அட்வான்ஸா வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றேன். இல்ல 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 நான் இல்ல. ஆமா திவ்யா வந்தாச்சா? நானும் திவ்யாவும் ஒன்னாதான் வந்தோம். ஓ, அவங்க ஜோடியா தான் வந்திருக்காங்க. நீதான் என்ன சோலோவா அனுப்பி சொதப்பிட்ட. சாரிப்பா, ஒர்க்க விட்டுட்டு வர முடியல. ஓகே, உள்ள போய் தனியா ரூம்ல பேசலாம். 1 மினிட். அங்கிள் ஆன்ட்டி வெளிய வாங்க. என்னது அங்கிளா? என்னடா, எங்க இருந்துடா அந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாம் வருது? உன் கூட தங்குறது ஃபேமிலி ட்ரிப்னு சொன்னல, அனுபவி ராஜா அனுபவி. அங்கிள், இது ஸ்ரீ, இது சக்தி. ஹலோ ஸ்ரீ, இவங்க என்னோட ஆன்ட்டி. நாங்களும் எங்க ஹனிமூனுக்கு இங்கதான் வரணும்னு நினைச்சோம். ஆனா அப்ப அது முடியல. இப்ப நந்துவால இல்ல உங்களாலதான் அது நிறைவேறி இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் இது செகண்ட் ஹனிமூன். என்னங்க இது, பசங்க கிட்ட இப்படி இல்லாம பேசுவாங்க? ஒரு முக்கா ட்ரௌசர் போட்டு கார்பரேஷன் பண்ணி பிடிக்கிற மாதிரி இருந்துட்டு உனக்கெல்லாம் ஹனிமூனா? இந்த வயசுக்கு மேல நீ ஆன்மீக ட்ரிப் தாண்டா போகணும். போடா சிம்பன்சி தலையா. என்ன நந்துமா, ஸ்ரீ தம்பி கலகலப்பான பேர் வழின்னு சொன்ன, அவரு என்னடானா வெளவெளத்து போய் நிக்கிறாரு. அவருக்கு நம்ம வந்து பிடிக்கலையோ என்னவோ. பிடிக்கலன்னு சொன்னா மட்டும் பேகேஜ் எல்லாம் பேக்கப் பண்ணிட்டு ஓடி போயிருவியா? ஓடி லேடி பக்கடாக்காரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து சந்தோஷத்துல என்ன பேசுறேன்னு தெரியல. ஒன்னும் கவலைப்படாதீங்க தம்பி, நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டோம். நீங்க எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும். என்னடி சொல்ற? இங்க இவ்வளவு நேரம் பேசுறது, வாங்க உள்ள போலாம். வாங்க வாங்க. ஸ்ரீ,
டிக்கில கொஞ்சம் லக்கேஜ் இருக்கு, எடுத்துட்டு வந்துறேன். குடும்பத்தோட குனிய வச்சு குத்துனது மட்டும் இல்லாம போட்டுற வேற ஆகிட்டால. வா ஒரு கை. சாரி மச்சான், திவ்யா அங்க தனியா இருக்கா. நான் வரேன், பாய். சிவா என்ன இது ஸ்டெப்னி உருண்டு ஓடுது? ஐயோ, இதுக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன்ல போய் போட்டுற வேலை செஞ்சிருக்கலாம். பேரவர் வழங்கும் காதலிக்க நேரமில்லை, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் மேகங்கள், கனவு காணும் வாழ்க்கையாவும். என்ன சிச்சுவேஷன் சாங்க ஒரே லைன ஒன்னாரா பாடிட்டு இருக்க. ஏசுதாஸ்க்கு எழுத விடு நினைப்பா. என்ன பண்ண மச்சான், உன்னை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா என் உள்ள பிளேயர் ஆன் ஆயிருதே. ஆகும்டா ஆகும். ஏண்டா சிங்கத்துக்கு சிக்கன் குடியா வந்தா எலி கூட எட்டி வச்சு ஓடி போடணும். இந்த டைமிங்ல ரைமிங் பேசுறது, எதுக்கு முன்னால ஏறி மிதிக்கிறது, எல்லாத்தையும் ஏற்கட்டுடா. எதுவுமே வரக்கூடாது மச்சி. தம்பி, திவ்யா கூட இருக்க திமிர்ல பேசுறியா? எவ்வளவு கலர்ஃபுல் ட்ரீம்ஸோட என் நந்துவ நாடு கடத்திட்டு வந்தேன். ஏன் ஆசையில ஆசிட் ஊத்திட்டல? நீ ஃபேமிலி ட்ரிப் சொல்றத நந்தினி தப்பா புரிஞ்சுக்கிட்டா, அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை உடனே ஃப்ரண்ட்ல நிக்கிறவன் தான்டா தோழன். ரிவர்ஸ் கியர் போட்டு பேக் அடிக்கிறவன் பெரிய துரோகி தெரியுமா? மெசேஜ் சொல்ற விட்டுட்டு மேட்ரு மச்சான். மச்சான்ற எண்ணம் மனசுல இருந்திருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? அந்த கொசுப்படையை விரட்டுறதுக்கு ஒரு கொசுவத்தி சுருளாத ஏத்தி வச்சிருக்கணும். இல்ல புண்பட்ட என்னோட மனசுக்கு ஒரு புல்லு வாங்கி கொடுத்து என்ன மட்டையாக்கி இருக்கணும். இது எதுவுமே பண்ணாம வயிறு எறியும் போது வயலின் வாசிக்கிறியா? நீ பேச தப்படா மச்சான். உனக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ அவங்க கெஸ்டா, அவங்க சந்தோஷப்படுத்துறவும் கடமை. ஏய், கடமை உரிமைன்னு கவர்மெண்ட் ஆபீசர் மேல பேசிட்டு இருக்காரு. திவ்யா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லக்கேஜோட வந்திருந்தா அப்ப தெரியுண்டா உனக்கு. இல்லடா மச்சான், எனக்கும் கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஆனா நான் வருத்தப்பட மாட்டேன். அவங்களை சந்தோஷப்படுத்தி நான் அனுப்பி வச்சிருப்பேன். வராத சிச்சுவேஷனுக்காக வாய்க்கு வந்தபடி ஃபீல் பண்ணாதப்பா. சரி, நான் ஃபீல் பண்ணல, நீயும் ஃபீல் பண்ணாத. அவங்க ஃபேமிலி என்டர்டெயின் பண்ற வழியை பாரு. நந்து இம்ப்ரெஸ் பண்ண இதுதான் பெஸ்ட் சான்ஸ். ஏய், அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்றது அல்வா சாப்பிடுற மாதிரி ஸ்வீட்டா தான் இருக்கும். அனுபவிச்சாதானே தெரியும். ஒரு வழி பண்ணு, அந்த விஷக்கிருமிகளை வேரோட அழிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லு. இப்ப சிரிக்கிற வில்லன்கள்லாம் பிளான் பண்றதுக்கு முன்னாடி இப்படிதான் சிரிப்பாங்க. ஏற்கனவே காமெடி பண்ணிட்டு இருக்கேன். வில்லன் ரோல் பண்ண வச்சுக்கோ, அது இன்னும் காமெடி ஆகும். போய் கூட்டு குடும்பமா என்ஜாய் பண்ணு. கூடி வாழ்ந்தால் ஓடி நன்மை. ஏண்டா உனக்கு திவ்யாவோட டூயட் சாங், எனக்கு அந்த வீங்கன வயரனோட ஃபேமிலி சாங்கா? கடவுளே ஆட்டோகிராஃப் போட்டு ஆரம்பிச்சு வச்ச ஆட்டம் இது. யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது. ஏய், என்னோட ஸ்டமக் ஃபயர் உன்னை சும்மா விடாதடா. நாளைக்கே உனக்கும் திவ்யாக்கும் கோல்ட் வார் ஸ்டார்ட் ஆகும். அடுத்த நாளே அது வேர்ல்டு வாரா மாறும். அப்புறம் பாருடா, இந்த பீச்ல நீ என்ன மாதிரி ஃபாரின் பிச்சைக்கார மாதிரி படுத்திருப்ப. தேங்க்ஸ் ஃபார் தி பிளெஸிங் மச்சான். ஏய், இது சீமானின் வாழ்த்துக்கள்லடா, வஞ்சிக்கப்பட்ட ஒரு வாலிபனின் சாபம். சாபம் சாபம் தச்சி கோடா. ஆஹா, நம்ம நந்து தனியா இருக்கா. பக்கத்துல அந்த பெருச்சாலிங்க இல்ல. அங்க பாரு, ஒரு ஃபேமிலியே சேர்ந்து பீச்ச நார. அந்த பெருச்சாலிங்க இல்ல. அங்க பாரு, ஒரு ஃபேமிலியே சேர்ந்து பீச்ச நாரடிச்சிட்டு இருக்கு. பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு போன் பண்ணி புடிச்சு கொடுத்துடலாமா? வேண்டாம் வேண்டாம், நமக்கு நந்து தான் முக்கியம். அந்த ஜந்துக்களை அப்புறம் கவனிப்போம். ஹாய் நந்துமா. ஹாய், குட் மார்னிங் ஸ்ரீ. குட் மார்னிங். என்ன ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் குளிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பாத்ரூம் பக்கமே போகாத பார்ட்டி நீ குடிக்கிறத பத்தி பேசாத. நந்து, என்னோட பிரைவேட் மேட்டர் பர்சனலா பேசிக்கோ, பப்ளிக்ல ஓபன் பண்ண. சோ நீ நிஜமாவே அப்படிதானா? ஒரு அசம்ஷன் தான் அடிச்சு விட்டியா? நான் தான் சீக்கிரட்ட சதற விட்டேன். அப்போ ரூட் கிளியரா இருக்கு, ஃபுல் ஸ்பீட்ல போ. நந்து, எவ்வளவு நேரம் அப்படி என்னைய வேடிக்கை பார்த்துட்டு இருப்ப? இப்ப என்ன பண்ணணும்ங்கற? ஆயா, அப்படியே கரையோரமா கை கோத்துக்கிட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு வருவோம். இது கை கோக்காம கரையோரமா அப்படியே ஒரு வாக்கு. நோவே, சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்காங்க, அவங்கள பத்திரமா பாத்துக்க வேணாமா? இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்ல? குட்டியான சைஸ்ல இருக்கா, அவனை போய் சின்ன பையன்ற. இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணா அவங்கள இப்பவே அனுப்பிடுவேன். முதல்ல அந்த நல்ல காரியத்தை பண்ணு, அதுங்க எல்லாம் அடிச்சு துரத்து. கூடவே நானும் கிளம்பிடுவேன். எதுக்கு இப்ப பிபி ரேஸ் பண்ற? நம்ம பையனாச்சேன்னு நல்லதா ஒரு 4 வார்த்தை சொன்னேன். இதுக்கு போய் என்ன நந்துமா, அந்த சீனியர் சிட்டிசன் அந்த 2 பெருச்சாலிங்களே பாத்துக்க மாட்டாங்களா? ஆன்டியும் அங்கிளும் ஹனிமூன் மூட்ல இருக்காங்க, அவங்கள நம்ப முடியாது. அந்த வீங்கின வைரனுக்கெல்லாம் இன்னொரு ஹனிமூனா? ஊட்டியில சுக்கு காப்பி விக்கிறவமா இருக்கான், அவனுக்கெல்லாம் ஒரு வாழ்வு. அங்க பாரு,
ஷாருகாசன் மாதிரி இருந்துகிட்டு ஷாருக் கான் வேலை எல்லாம் காட்டுறான். என்ன அங்க புலம்புலயே போக போடுற? சரி வாக்குதான் வேணான்ட்ட நம்ம 2 பேரும் அப்படியே ஒரு டாக்காவது ஸ்டார்ட் பண்ணுவோமே. என்ன டாக்? இல்ல 2 பேரை பத்தி அங்கிள் வாங்க அங்கிள் கடல்ல போய் விளையாடலாம் வாங்க. கடல் பண்ணி இது பிளே கிரவுண்ட்லடா, இது பீச் எனக்கு டா. இதுதான் பிளே கிரவுண்ட். நான் பால கடல்ல போடுவேன், நீங்க தான் போய் எடுத்துட்டு வரணும். ஓகேவா? இந்த கேம் நான் எங்கேயோ பாத்துருக்கேனே. பாத்திருப்பீங்க. தரையில போட்டா நாய் கவிட்டு வரும், கடல்ல போட்டா நீங்க தான் எடுத்துட்டு வரணும். ஏண்டா நான் என்ன கடல் நாயா? ராமநாராயணன் படத்துல வர குட்டி யானைக்கு சட்டை பேண்ட் தச்சு போட்ட மாதிரி இருந்துட்டு பாவர் பேச்சு. நந்து இந்த அங்கிள் விளையாட கூப்பிட்டா அடிக்கிறாரு. ஸ்ரீ, அவன் ஆசையை கூப்பிட்டா அடிப்பியா நீ? இத என்ன சொல்றா தெரியுமா நந்து? அவன் குழந்தை, என்ன வேணாலும் சொல்லுவான். நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், இல்லனா பேக்கிங் தான். ஐயோ ஏய் ஸ்ரீ, உன் ஃபேக்டரியில இருந்து இமீடியட்டா ஒரு ஐடியாவை பண்றா, இல்லனா உனக்கு கடல்ல தான் கண்டோம். வச்சுக்க ஓ, அழகா இருக்க. எந்த பக்கம் தொட்டாலும் ஒரே பாய் நந்து. பாய். என்ன பெட்ரோல் இல்லாத ஸ்கூட்டர் தள்ளிட்டு வர மாதிரி இருக்கு. டேய் போண்டா வாயா, நாய் விளையாட்டுலாம் வேணாம், நாய் விளையாட்டு தான் வேணும். நாய் விளையாட்டுலாம் விளையாண்டா அங்கிள் உன்னை கடிச்சு வைப்பட்டா. நந்து என்னடா? பாருக்கா, நாய் விளையாட்டு விளையாடலான்னு சொன்னா இந்த அங்கிள் வேணாம்னு சொல்றாரு. நான் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளையாட்டு சொல்றேமா. என்ன விளையாட்டு அங்கிள்? அதாவது அந்த கொடி இருக்கு பாத்தியா, இங்க இருந்து அந்த கொடி வரைக்கும் காசு புதைச்சு வச்சிருக்க. யாரு நிறைய காசு எழுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அக்கா மேல கை வைக்காதீங்க. சரி வா நம்ம விளையாடலாம். சரியான ஆளுடா நீ, அழகா டைவர்ட் பண்ணிட்டியே. அப்படியே ஜாலியா ஓரமா அப்படியே. அங்கிள் கீழே விழுந்துட்டாரு. என்னடா இது, குடும்பமே சேர்ந்து கூட்டு சரி பண்ணுது. எழுந்திருங்க. ஹே ஸ்ரீ வா. ஸ்ரீ சீக்கிரம் வா. ஆசையே அலை போல பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா ஆசையை அளவு அடிச்சிருச்சா? பேஜன் டேமேஜ் ஒன்று ஆகல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆர்டர்ல விடுறதுனால பாடி கிடைச்சது, இல்லடா கடலுக்கு காடிக்கதாசி. பேரவர் வழங்கும் காதல். பீச் ரொம்ப அழகா இருக்குல்ல சக்தி? அழகா தான் இருக்கு, ஆனா ஏதோ ஒரு விஷயம் மிஸ்ஸிங். அது என்னன்னா ஸ்ட்ரைக் ஆகல. கடல்னா தண்ணி இருக்கணும், மண் இருக்கணும், வேற என்ன மிஸ்ஸிங்? எஸ், ஐ காட் இட். ஒரு லிஸ்டே போடுறேன் திவ்யா, கேளு. அண்ணே சுண்டல் முறுக்கனே, இப்படி விக்கிற பையன் கிடையாது, ஐஸ் வண்டிகள் கிடையாது, பலூன் கடைகள் கிடையாது, மணக்க மணக்க வறுத்த மீன் விக்கிற கடை இல்ல. இதை விட ஒரு முக்கியமான விஷயம், சினிமா ஸ்டார்ஸோட நிக்கிற மாதிரி போட்டோ ஷூட்டே கிடையாது. ஸ்கூல் லைஃப்ல மெரினா பீச்சுக்கு எக்ஸ்கர்ஷன் கூட்டிட்டு வந்திருப்பாங்க, அது இன்னும் மறக்கலையா? எப்படி திவ்யா மறக்கிறது? எனக்கு பீச்னாலே மெரினா அட்மாஸ்பியர் தான் ஞாபகத்துக்கு வருது. நம்ம மைண்ட் செட்டே அப்படிதான் சக்தி. ஒரு விஷயத்துல நம்ம ஒன்ஸ் பிக்ஸ் ஆயிட்டோம்னா அதுல இருந்து மாறி வர்றது ரொம்ப கஷ்டம். நீ மேல வச்சிருக்க நம்பிக்கை மாறாதுல. ரிலேஷன்ஷிப்ல அதெல்லாம் அவ்வளவு கன்ஃபார்மா சொல்ல முடியாதுப்பா. நீ நடந்துக்கிறத பொறுத்து அது மாறலாம் இல்லையா? எனிவே, நீ என் மேல ரொம்ப நம்பிக்கையா பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், லவர்ஸ், கணவன் மனைவி, எந்த உறவா இருந்தாலும் பரஸ்பர நம்பிக்கை தான் அதோட பேசா இருக்கணும் சக்தி. அது இல்லனா அந்த உறவுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். உன் மேல நம்பிக்கை வந்ததுனாலதான் உன் கூட ரூம்ல ஒன்னா தங்கன்னு முடிவெடுத்தேன். நான் ரூமை விட்டு வெளியே தங்கினா என் நம்பிக்கையை நானே கேலி பண்ற மாதிரி ஆயிடும். பல விஷயங்கள் நீ ரொம்ப தெளிவா இருக்க திவ்யா. ஏன் தெளிவா உனக்கு பயமா இருக்கா? ஆச்சரியமா இருக்கு. நல்ல வேளை நீ பயமா இருக்குன்னு சொல்லியிருந்தா நான் இப்பவே பெட்டி தூக்கிட்டு கிளம்பிருப்பேன். ஏன்? பெரும்பாலான ஆண்கள் தெளிவான பெண்களை பார்த்தா பயப்படுவாங்க சக்தி. ஏன்னா தெளிவான பெண்களை அவங்களால ஏமாத்த முடியாது, அவங்க கிட்ட வேஷம் போட முடியாது, தப்பு செய்ய முடியாது. அதனால ஏத்துக்கவும் தயங்குவாங்க. இந்த லிவிங் டுகெதருக்கு ஓகே சொன்னால்தான் நம்மால் நம்மளை பத்தி தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. நான் எங்க அப்பா அம்மா கிட்ட இது வரைக்கும் எதுவும் மறைச்சதில்ல, இந்த லிவிங் டுகெதர் தவிர. இல்ல சக்தி, ஐ டிடன்ட் மீன் தட். நான் மீறி நடக்க சொல்லல. அவங்க கருத்துக்கு கண்டிப்பா நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். ஆனா முடிவெடுக்கிற உரிமை நம்ம கையில இருக்கு. சோ at the end of the day you have to live your own life. அப்போ நீ உன் விருப்பப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்க திவ்யா? Yes, of course.
எவ்வளவு நேரம் கரையிலே நடக்கிறது? கடல் நடக்கலாம் சொல்றியா? இன்னும் வசதியே வரலையே. கடல்ல போய் காலை நினைக்கணும்னு ஆசையா இருக்கு. கோவிலுக்கு போனா கூட சாமி கும்பிடாம இருந்துடலாம், ஆனா கடலுக்கு போனா கால் நினைக்காம இருக்கக்கூடாது. வா. சக்தி போதும் சக்தி, இதுக்கு மேல போக வேணாம். பயப்படாது திவ்யா, நான் தான் இருக்கேன்ல. வா. பயமா இருந்தா கையை பிடிச்சுக்கோ. சக்தி ப்ளீஸ் இங்கே நில்லு. வாழ்க்கைன்றது பெரிய கடல் மாதிரி திவ்யா. கரையில இருந்து பார்த்தா ஆட்ட தெரிஞ்சுக்கூடாது, இறங்கி பார்த்தா தான் விஷயம் புரியும். வா. நீ தத்துவார்த்தமா பேசுற, நான் பிராக்டிகலான பொண்ணு, என்ன ஆளு விடுப்பா, நான் கரைக்கு போறேன். போய் அங்க இரு, நான் ஒரு குளியல் போட்டேன். போ. இரு திவ்யா, ஒரு 5 minutes.